உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடவுள் பக்தி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா தேவைதானா? ஒருத்தருக்கு நல்லவராகவும் ஒருத்தருக்கு கெட்டவராகவும் தான் இருக்க முடியும். 100% கடவுள் கூட யாருக்கும் நல்லவரா இருக்க முடியாது. அதனால கடவுள் நம்பிக்கை. அப்போ கெட்டது பண்ணா நான் நல்லா இருக்கேன், நல்லது பண்ணா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி தானே போகுது. நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தானே. அந்த பள்ளத்துலேருந்து மேடு ஏறி வரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பின்னாடி உனக்கு ஒரு நல்லது பெருசா நடக்க போகுதுங்கிறதுனால அந்த கஷ்டம். நல்லவன் கடைசி காலத்தில் நல்லா இருக்கிறான், ஆனா கெட்டவன் வாழும்போது நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறான்ல. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கடவுள் நிகழ்த்திய ஒரு அற்புதம், இவ்வளோதான்டா லைஃப், இதுக்கு மேலே நம்ம லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்படின்னா நீ கடவுளுக்கு என்ன செஞ்சுருக்க? எதுவுமே செய்யல, ஆனால் கடவுள் எனக்கு என்ன செய்யணும், எல்லாம் செய்யணும். முதல்ல ப்ராப்பராக நீங்கள் கடவுளை எப்படி கும்பிடணும்னு தெரியுதா உங்களுக்கு? கற்பூரம் ஆரத்தி காட்டும்போது அவங்க முகத்துக்கிட்ட அந்த வெளிச்சம் படும்போது அவங்க சிரிச்ச முகமாக இருக்காங்களா இல்லை டல்லாக இருக்காங்களா, அவங்க நம்மளை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம அவங்கள பார்க்கணும். நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கும்பிட்றதை விட பரிகாரம் செய்வது அவசியம் தானா மேடம்? இப்போ பரிகாரம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம கர்மா குறைஞ்சிருமா? நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதெல்லாம் சரியாயிடுமா என்ன? நம்மளோட கர்மாக்கள் கழியறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிடர் சுதா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்றது தெரியும். நிறைய பேர் ஆத்திகவாதியாக இருக்காங்க, நிறைய பேர் நாத்திகவாதியாக இருக்காங்க, நிறைய பேர் சயின்டிஃபிக்காக பேசுவாங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கடவுள் பக்தி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவைதானா? அது இல்லைன்னா என்ன ஆகும்? கடவுள் பக்திங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நானே ஃபர்ஸ்டெல்லாம் கடவுளெல்லாம் கும்பிடவே மாட்டேன். நான் இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பாதிச்சிருக்கோம்ல வாழ்க்கையில், அது வரைக்கும் நம்ம கடவுளை நம்பி இருக்கவே மாட்டோம். சடனாக நமக்கு ஒரு விஷயம், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது எல்லாரும் சரி நீ கடவுளே கும்பிடல, ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாயேன், நாங்கள் சொல்கிறத கேளேன், ஒரு டைம் மனசார ஒரு விஷயம் கும்பிடு, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது நம்ம நம்புறமோ இல்லையோ, சரி மற்றவங்க சொல்கிறதுக்காக போவோம், என்ன நடந்துருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் கொஞ்ச நாள்லேயே அந்த விஷயம் நமக்கு நடக்குது அப்படிங்கும்போது அந்த விஷயம் எதனால் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது நமக்கு அந்த கடவுள் ஞாபகம் தான் வரும். இவ்வளோ நாள் நான் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தேன், இவ்வளோ நாள் நான் கடவுளை நம்பவே இல்லை, சடனாக எனக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னா நான் அந்த கோயிலுக்கு போனதுனால தான் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அந்த மொமெண்ட் தான் எல்லாருக்குமே. அந்த ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கடவுளே குறை சொல்லுவாங்க. ஒரு கடவுள் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாது, நல்லவனா இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு நான் கேட்டேன்ப்பா, இந்த வாரம் எனக்கு கொடுத்துச்சு, நான் இந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு இது நடக்கவே இல்லை. ஒருத்தருக்கு நல்லவராகவும் ஒருத்தருக்கு கெட்டவராகவும் தான் இருக்க முடியும். 100% கடவுள் கூட யாருக்கும் நல்லவராக இருக்க முடியாது. அதனால கடவுள் நம்பிக்கை, நாத்திகம் பேசுகிறவங்க எப்பயுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை வராது. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே அந்த கடவுள் நம்பிக்கை வரும். இது நான் ஏன் இப்படி இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஊரை அடித்து உலையில போகிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய கெட்டெண்ணம் முடிச்சு அவங்க கண் பார்வைப்பட்டாலே நமக்கு கெடுதல் வந்துருமோ அப்படின்ற அளவுக்குலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க சூப்பராக இருப்பாங்க. அப்போ இங்கே கடவுள் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு? அப்போ கெட்டது பண்ணால் நான் நல்லா இருக்கேன், நல்லது பண்ணால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி தானே போகுது. நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தானே. அது ஒரு காரணம் அப்படின்னாலும், இப்போ நான் ஒரு விஷயம் தொடர்ந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான்லாம் எந்த கடவுளை கும்பிட்றேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கடவுளை தொடர்ந்து கும்பிட்டுட்டே இருக்கவங்க கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயந்தான், ஒரு லைஃப்பில் மேடுன்னு இருந்தால் பள்ளம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பள்ளத்துலேருந்து மேடு ஏறி வரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை எது கொடுக்குறாங்க? பின்னாடி உனக்கு ஒரு நல்லது பெருசாக நடக்க போகுதுங்கிறதுனால தான் அந்த கஷ்டம்.
ஸோ அந்த கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோமே, அதுக்கப்புறம் நல்லா தானே இருப்போம். எல்லாரும் அதை தானே சொல்லுவாங்க. இப்போ நீங்க கடைசியில கஷ்டப்படுறேன், கெட்டது நல்லவன் கடைசி காலத்துல நல்லா இருக்கிறான், ஆனா கெட்டவன் வாழும்போது நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறான்ல. அப்படியெல்லாம் கிடையாது. வாழும்போதே அவன் சில விஷயங்கள் அனுபவிக்கிறான். அவன் முன்னாடி வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணியிருப்பான், அதனால அவன் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறான். கர்மா. கொஞ்சமாவது நல்ல விஷயம் பண்ணியிருப்பான், அந்த கெட்டவன் கொஞ்சமாவது நல்ல விஷயம் பண்ணியிருப்பான், அதனால அவன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நம்ம நல்ல விஷயம் நிறைய பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு விஷயம்தான் கெட்டது பண்ணியிருப்போம். நாமளே சொல்லுவோம், நான்லாம் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்றதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்மா தான் சொல்ல முடியும். நீங்கள் முற்பிறவியில் என்ன செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த பிறவியில் கிடைக்கும். ஆனால் இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில் செய்கிறது ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே அதுக்கான ரிப்பீட் நமக்கு நடக்குது. இப்போ நான் உனக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டேன் அப்படின்னா, கர்மா இஸ் பூமரங் தானே. ஸோ அது அப்படியே எனக்கு திரும்பி நடந்ததை நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் நான் ஒரு தப்பு பண்ணுறேன்ப்பா, ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்துகிறேன், அதை விட பல மடங்கு நம்ம மனசு கஷ்டப்படுதா இல்லையா, அந்த விஷயத்தால் பாதிக்கப்படுது. ஒருத்தரை ஏமாத்துறோம் அப்படின்னா உனக்கு அன்னைக்கு அது சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை விட பயங்கரமாக நம்ம ஏமாறுவோம் ஒரு விஷயத்தில். அப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓ நம்ம இதை பண்ணணும், அதனால தான் நமக்கு இது நடக்குது. எப்போ நீங்கள் வந்து உங்கள் தவறை உணர்றீங்களோ அப்போவே அந்த கர்மா கழிஞ்சிரும். அதுதான் விஷயம். யாருமே உணராமல் இருக்கிறதுனால தான் அந்த கர்மா கழியறதே இல்லை. நான் என்ன தப்பு செஞ்சேன் ரிப்பீட்டடாக அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நமக்கு அது ஏன் நடக்குது? நாம் கண்டிப்பாக ஒருத்தருக்காவது அந்த விஷயம் பண்ணியிருப்போம், அதனால தான் அது நமக்கு திரும்பி நடக்குது. ஓகே, கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, கடவுள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது ஏதாவது ஒன்று வந்திருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கடவுள் நிகழ்த்திய ஒரு அற்புதம், இடத்துல உட்காந்து இருக்கிறதே கடவுள் நிகழ்த்திய அற்புதம் தான் நான் சொல்லுவேன். லைஃப்பில் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இவ்வளோதான்டா லைஃபு, இதுக்கு மேலே நம்ம லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. வரும்போது நான் இதே மாதிரி தான், நான் என்ன பாவம் செஞ்சேன், யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், ஒரு எறும்பு கூட மிதிக்க மாட்டேனே, இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நான் உன்னை கும்பிட்டுட்டே தானே இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் சோதனை கொடுக்குற, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, இது இனிமேல் என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அன்றைக்கி அழுதுட்டு நான் படுத்திருக்கேன். படுத்துட்டு இருக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன கடவுள்னு கும்பிட்ற, கடவுளை முதல்ல நீ ஃபீல் பண்ணியிருக்கியா, நேரில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் நேரில் பார்த்தது கிடையாது, ஆனால் அதை உணர்ந்திருக்கேன். நம்ம ஒரு கஷ்டப்பட்டு அழுது படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஒரு நம்ம கனவுல நடக்கிற மாதிரியே அந்த சில விஷயங்கள், தலைமாட்டுக்கிட்ட வந்து நம்ம ஒரு வயசான அம்மா உட்காந்துட்டு நம்ம தலையை நீ விட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம பாட்டி வந்து நம்ம தலையை நீ விட்டா தூங்கும் போது என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதை நான் உணர்ந்தேன். ஸோ அதுதான் என்னோட லைஃப்பில் நான் இன்னும் ஆன்மீகத்தை நம்புறதுக்கான காரணம், இந்த அளவுக்கு ஒவ்வொரு கோவிலாக போகிறதுக்கு காரணம். ஸோ கடவுள் இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க, பொழுதுனைக்கு கோயில்னு சுற்றுற, கடவுள் உனக்கு என்ன செஞ்சது, என்ன செய்யணும், முதல்ல நாம் என்ன கடவுளுக்கு செய்கிறோம். நீங்கள் கேட்குறீங்கல்ல, நீங்கள் வந்து கடவுள் வந்து கொடுக்கறது தான் கடவுள், அழிக்கிறது கடவுள் இல்லை அப்படின்னா, நீ கடவுளுக்கு என்ன செஞ்சுருக்க, என்ன செஞ்சுருக்க, எதுவுமே செய்யலை. ஆனால் கடவுள் எனக்கு என்ன செய்யணும், எல்லாம் செய்யணும். முதல்ல ப்ராப்பராக நீங்கள் கடவுளை எப்படி கும்பிடணும்னு தெரியுதா உங்களுக்கு? ஏதோ நானும் போகிறேன் சாமி கும்பிட்றேன்னு வரீங்க, ப்ராப்பராக எப்படி கும்பிடணும் கூட தெரியல உங்களுக்கு, சாமிக்கு எப்படி மரியாதை பண்ணணும்னு தெரியல. இப்போ ஒரு செல்ஃபோன் வந்துடுச்சு, கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எதுக்காக கோயிலுக்கு போனாங்க? மனசு நிம்மதியாக இருக்கும், எந்த நினப்பும் வராது. ஆமாம், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன்லாம் வெளியே போய் குட் வைப்ரேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். எந்த சிந்தனையும் இருக்கிறது இல்லை. நம்ம கோயிலுக்கு போனால் அந்த சாமி எப்படி இருக்குது, அந்த சாமி முகம் எப்படி இருக்குது, யார் பார்க்குறாங்க இப்போ, அதெல்லாம் கிடையாது. போனோமா கற்பூர ஆரத்தி காட்டும்போது கூட கண்ணை மூடிட்டு கும்பிட்றோம். ஆனால் அந்த கற்பூர ஆரத்தி காட்டும்போது நமக்கு அந்த கருவறையில் தெரியக்கூடிய அந்த உருவம் தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத உணர்த்தும். நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம வந்து கண்ணை மூடக்கூடாது. கற்பூர ஆரத்தி காட்டும்போது அவங்க முகத்துக்கிட்ட அந்த வெளிச்சம் படும்போது அவங்க சிரிச்ச முகமாக இருக்காங்களா, இல்லை டல்லாக இருக்காங்களா, அவங்க நம்மளை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓ சரி. ஸோ நம்ம அவங்கள பார்க்கணும். நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கும்பிட்றத விட, உங்கள் அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஏன் இந்த கோயிலுக்கு உன்னை வர வச்சுருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியும். போய் அவங்கள கண்குள்ளர பார்த்துட்டு வாங்க, இதுதான் வேணும்னு கேட்க வேணாம், அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு.
கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, கடவுள் வந்துட்டு நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேய பார்த்தேன்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க. நான் கடவுள பார்த்தேன்னு சொன்னா நம்ப யாருமே மாட்டாங்க. நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ கடவுளுங்கிறது வந்து ஒரு இறை சக்தி, அதை நம்மளால உணரத்தான் முடியும். ஏதாவது ஒரு கெட்டதில இருக்கும்போது திடீர்னு வந்து யார் மூலியமாவது ஏதாவது ஒரு உதவிக்கு வந்து கிடைக்கும். நம்ம அவங்கள ஒரு கடவுளா பார்ப்போம். உண்மையிலேயே நீங்க கடவுள நேர்ல பார்த்திருக்கீங்களா? கடவுள பார்க்க முடியுமா நேர்ல? நம்மளோட முதல் கடவுள் யாருன்னு தெரியுமா? நம்மள படைச்ச அம்மா தான். அவங்க தான் பெரிய கடவுள் இல்லையா? ஆமா. பெரிய கடவுள்னு சொன்னா அவங்க தான். நம்ம சிரிச்சா, அழுதா, எதுவா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணக்கூடிய கடவுள் வந்து அம்மா தான். அதனால தான் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொன்னாங்க இல்லையா? தெய்வம் எல்லாத்துக்கும் கடைசியா தான் வர்றாங்க. முதல் அம்மாவே நம்ம அம்மா தான். எப்பயுமே ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செய்யக்கூடிய பணிவிடைகள் தான் நம்மளை மேலும் மேலும் ஒரு இடத்துக்கு உயர்த்திக்கிட்டே இருக்கும். நம்ம அம்மாவை என்னைக்கு கடவுளா பார்க்குறோமோ கண்டிப்பா நாம கடவுளை நேர்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ அம்மா மட்டும்தான் கடவுள் அப்படின்றீங்க. முதல் கடவுள் அவங்க நமக்கு உயிர் கொடுத்தது யாரு? அவங்க தானே. அம்மா தான். அப்பா என்னதான் இருந்தாலும் அம்மா தான் அந்த கருவறைக்குள்ள. இந்த கருவறை அப்படிங்கிறது என்ன இல்லை, கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வம் எப்படியோ அதே மாதிரியே கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தையும் தெய்வத்துக்கும் சமந்தான். அப்போ ஒரு தெய்வத்தை ஈன்றவங்க வந்து தாய்னா, அப்போ அந்த தெய்வத்தை ஈன்றவங்க வந்து அதை விட கடவுளோட மேல் தானே. கண்டிப்பா. தாயை நம்ம ஒரு கடவுளா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ணுக்கு கண்டிப்பா கடவுள் தெரியுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஜோதிடர்கள் கிட்ட போறோம் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்ற முதல் விஷயம், பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. இந்த கோயில்ல போயிட்டு இத்தனை நாள் விளக்கு போடுங்க, இந்த கோயிலுக்கு இத்தனை நாள் போயிட்டு வாங்க, அந்த கோயில் போகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த ஹோமம் எல்லாம் வளர்க்க சொல்லுவாங்க. ஸோ பரிகாரம் செய்வது அவசியம் தானா மேடம்? இப்போ பரிகாரம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம கர்மா குறைஞ்சிருமா? நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதெல்லாம் சரியாயிடுமா என்ன? அப்படி இல்லை. அதாவது நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன நேரத்தில் பிறக்கிறோமோ அந்த நவகிரகங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அது அவ்வளோதான். அது மாற போகிறதில்ல. இன்றைய கோச்சாரப்படி ஒவ்வொரு சில விஷயங்கள் மாறுமே தவிர, தசாபுத்திகள் இந்த மாதிரி விஷயத்தில் மாறுமே தவிர, நம்மளோட கர்மாக்கள் வந்து கழியறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், கோயிலுக்கு எதுக்காக போகிறோம்? ஒரு மன நிம்மதிக்காக போகிறோம். இதை செஞ்சால் நமக்கு இந்த விஷயம் நடக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஆக்சுவலாக நமக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கும், இந்த மாத்திரையை சாப்பிட்டாதான் எனக்கு வந்து அது குணமாகுது அப்படிங்கிறது மைண்ட் செட்டு. பட் நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்கள் வச்சே நம்மளோட உடம்புக்கு என்ன தேவையோ அதை குணப்படுத்திக்கலாம். நம்ம அப்படி கிடையாது. டாக்டர்கிட்ட போடுறோம், ஊசி போடுறோம், மாத்திரை சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகும், தலைவலி வந்துச்சா மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அப்போது அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் நமக்கு சரியாகும் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போனால் தான் எனக்கு சரியாகுன்றது எல்லாரோட விஷயம், எல்லாரோட நம்பிக்கையாக இருக்கிறதுனால நாம் இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். எனக்கு இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வேணும்னு ஒரு விஷயம் அடம் பிடிச்சி அந்த கோயிலுக்கு போய் மனசார நம்ம அதை வேண்டும் போது அந்த வரம் தானாகவே நடக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானே. ஆமாம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் வேணும், எனக்கு இது வேண்டாம்னா அது வேண்டாம் தான். ஸோ ஒரு விஷயம் நல்லது நடக்குது. பரிகாரம் அது கிடையாது, அது தீர்வு. உங்கள் மன சாந்திக்கு அதை நம்ம பண்ணக்கூடியது. இப்போ இப்போ செவ்வாயில் வந்து நீச்சமாக இருக்குது. செவ்வாய் இப்போ ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க. செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார், செவ்வாய் வந்து 8ல் இருக்கார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முருகப்பெருமானை வழிபடும் போது செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த கோவில்கள் வந்து பழனி எடுத்துக்கோங்க. ஸோ அதனால தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லாமல் இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த பரிகாரத்தெல்லாம் பெருசாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோமம் இதிலெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. கடவுளை போய் பார்ப்போம், அவ்வளோ. அதுதான் பெரிய பரிகாரம். அது ஒரு தீர்வு. அதாவது தீர்வுங்கிறத பரிகாரம்னு மாற்றிட்டாங்க. தீர்வு தான் அது. எனக்கு இந்த விஷயம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் உடனே தேடி போகிற இடம் கோவில் தான். அப்போ அந்த கொஞ்ச நேரம் எனக்கு வந்து மைண்ட் டைவர்ஷன் ஆகும். சாமி எப்படி இருக்குது, சாமியை கொஞ்ச நேரம் கும்பிடுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ அந்த மனசு நிம்மதியாக இருக்குது. அதோட சேர்ந்து இந்த விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது அந்த பஞ்சபூத தத்துவத்தை படி வந்து நெருப்பு ரூபம் வந்து நம்மளோட அக்னி, நம்மளோட சிவன் சொல்லுவாங்க. ஸோ நெருப்பு தான் ஆகும் அழிக்கும் எல்லாமே பண்ணும். ஸோ அதை வந்து ஒரு கோவிலில் போய் ஒளி ஏற்றும் போது உங்களோட வாழ்க்கையிலும் ஒளி வரும் அப்படிங்கிறது ஐதீகம், காலங்காலமாக இருக்கிற ஐதீகம். அது பரிகாரம் இல்லையே, அது ஒரு தீர்வு தானே. அதே நம்ம பரிகாரம்னு எடுத்துக்கணும். ஸோ ஒரு விளக்கு போகிறதுனால என்ன ஆக போகுது? அதனால தான் அந்த பரிகாரம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அது பலிக்குமா, நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்களே பலன் மாறுமா அப்படின்னா, உங்களுக்கு லேட்டாக சீக்கிரமாக நடக்க வேண்டிய கெடுதல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்.
கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, எனக்கு வந்து தீராத தலைவலி இருக்குது, தீராத உடலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனால் தான் எனக்கு சரியாகும் அப்படின்றது நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கும், நான் சொன்ன மாதிரி. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மனசுக்கு இங்கே நம்ம ஒரு நிமிஷம் தலைவலிக்கும் போது நம்ம மருந்து போடுறோம்ல, இப்போ அந்த மருந்து போடுறதுனால நமக்கு வந்து அந்த தலைவலி சரியாகிறது இல்லை, அந்த இடத்துல அந்த எரிச்சல் வரும். அப்போ அந்த தலைவலி நமக்கு மறந்து போயிடும். அது மாதிரி கோவிலில் போய் நம்ம ஒரு விளக்கேற்றுறதுனால, இந்த விளக்கேற்றுறதுனால என்னோட கஷ்டம்லாம் தீர்ந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் நம்மளோட நம்பிக்கை தான் அங்கே தீர்வாக அமையுது. மற்றபடி இந்த பரிகாரம் பண்ணுறதுனால அப்படிலாம் கிடையவே கிடையாது.